உன்னை தேடி இயேசு வருகிறார், அவரை சந்திக்க நீயும் ஆயத்தமா? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கல்வாரி தொனி தியான ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6:15 மணிக்கு ஒரு 15 நிமிடங்கள் இந்த தியான ஆராதனை நடைபெறுகிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவித்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் நான் மறுபடியும் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சென்ற வாரம் ஆரம்பித்த செய்தியை தொடரப்போகிறேன். சென்ற வாரம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 15 வசனங்களையும் அடிப்படையாக வைத்து தியானம் பண்ணினோம். எப்படி அந்த பெதஸ்தா குளத்தில் பக்கத்தில் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல படுக்கை போட்டு ஒரு மனுஷன் 38 வருஷம் இருந்திருக்கிறான். இந்த பெதஸ்தா குளத்திற்கு அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம். கிருபையின் வீடு, இரக்கத்தின் வீடு என்று அர்த்தமாகும். இந்த பெதஸ்தா குளத்தை சுற்றி பல விதமான நோயாளிகள் இருந்தார்கள். நடக்க முடியாதவர்கள், திமிர்வாதம் பிடித்தவர்கள், பரிசவாதம் பிடித்தவர்கள், முடவர்கள் என்று பலவிதமானவர்கள் அந்த குளத்தில் தண்ணீரை தேவதூதன் கலக்கும் பொழுது சுகம் பெற்றுக்கொள்ள காத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தோம். ஒரு நாள் இயேசு அங்கே வந்தார். இயேசு அந்த 38 வருஷமாக இருந்த மனுஷன், அவனுடைய பெயர் தெரியாது, அவனை சந்தித்து ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு நடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியிலே நாங்கள் எதை கவனிக்கப் போகிறோம் என்றால், இயேசு 15ஆம் வசனத்தில் அவனுக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இயேசு அவனை சொஸ்தமாக்கினதை கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதபடி பார்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமில்லை, 15ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறிவிக்கவில்லை, அவ்விடத்தில் அநேகர் கூடியிருந்தார்கள் என்றும் பார்க்கிறோம். இந்த மனுஷனை ஆண்டவர் சொஸ்தமாக்கின பின்பு அவர் சொல்லுகிறார், நீ போய் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று. இன்றைக்கு சாட்சி கொடுப்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது அந்த அற்புதத்திற்கு காரணம், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று. நீங்கள் இதுவரை கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை குறித்து, நன்மைகளை குறித்து, அதிசயங்களை குறித்து யாருக்காவது சாட்சியாக சொல்லி இருக்கிறீர்களா? மாற்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். பிசாசு பிடித்த ஒரு வாலிபன் சுகமடைந்ததும் அவனுக்கு விருப்பம் இயேசுவோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இயேசு அவனை என்ன சொன்னார் தெரியுமா? நீ உன்னுடைய வீட்டுக்கு போய் உன் வீட்டில் உள்ளவர்கள், இனத்தார்கள், அயல் மக்கள் எல்லாருக்கும் உனக்கு நான் செய்ததை சொல்ல என்று சொன்னான். 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் போய் எல்லாருக்கும் அறிவித்தான் என்று. ஒரு குருடன் பார்வை பெற்ற பொழுது அவரிடத்திலே அநேக கேள்விகள் கேட்டார்கள். இயேசுவை பற்றி கேட்டார்கள். அவர் தீர்க்கதரிசியா, அவர் தெய்வமா என்றெல்லாம் கேட்டார்கள். அவன் மிகவும் சிம்பிளாக தன்னுடைய சாட்சியை எப்படி சொன்னான் தெரியுமா? எனக்கு ஒன்றுதான் தெரியும், நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன். எப்படிப்பட்ட சாட்சி என்று பாருங்கள்.
இதை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் கேட்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மனமிறங்கி செய்த அற்புதங்கள் எத்தனை, உங்களுடைய குடும்பத்துக்கு செய்த அற்புதங்கள் எத்தனை, யாருக்காவது சாட்சியாக சொல்லி இருக்கிறீர்களா? இந்த பெதஸ்தா குளத்தருகே சொசமாக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போய் இதை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று. அருமையானவர்களே, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். மாற்கு 16:15 அதைத்தான் சொன்னார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து முதலாவது எருசலேமில் உங்களுடைய வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் செய்ததை உங்களுடைய குடும்பத்தாருக்கு நன்மையாய் சாட்சியாய் சொல்லுங்கள். பயப்பட வேண்டாம். சாட்சி சொல்ல வேண்டும் என்பது கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய உத்தரவாதமாயிருக்கிறது. ஆகவே இந்த மனுஷன் சொஸ்தமாக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் அவனை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம். எல்லாரும் தங்கள் தங்கள் பிரதேசங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து சாட்சி சொல்வார்களாய் இருந்தால் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவார்கள், எத்தனை பேர் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வார்கள். ஆகவே இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். இயேசு உங்களுக்கு செய்ததை சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேரை சந்திக்கிறீர்கள்? சந்தைக்கு போகும் பொழுது, கடைக்கு போகும் பொழுது, பஸ்ஸில் போகும் பொழுது, ட்ரெயினில் போகும் பொழுது உங்களோடு பயணிக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் இயேசுவை குறித்து சொல்லக்கூடாதா? அன்பான தேவ பிள்ளைகளே, இதை ஒரு சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இயேசு உங்களுக்கு செய்ததை மறைத்து வைக்க வேண்டாம், அதை சொல்ல வேண்டும். அதை கேட்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உங்களுக்கும் அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசுவுக்காக சாட்சியாக நிற்கிறவர்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வருகிறவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரும். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லும் பொழுது பயப்பட வேண்டாம். அடிப்பார்களா, திட்டுவார்களா? பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சாட்சிக்காரனாக நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததை சந்திக்கிறவர்களுக்கெல்லாம் சாட்சியாக சொல்வோம். அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், அவர்களும் மனம் திரும்பட்டும். ஆகையால் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நாம் யாவரும் ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து தைரியமாய் சாட்சி சொல்வீர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு சாட்சியாக நிற்பதற்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இன்று முதல் எல்லாருக்கும் கர்த்தர் மனமிறங்கி செய்த அற்புதத்தை சாட்சியாக சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்த கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதியும், அற்புதம் செய்யும், சுகமாக்கும், விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் ஒரு தியான ஆராதனை சந்திக்கும் வரை தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக.